என் பெயர் தீதாமணி. நான் 5ஆம் வகுப்பு பிரிவில் படித்தேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றியத்திற்குள் மேடவாக்கம். நான் இப்பொழுது தமிழோட மேடம் திருப்பதி கதைகள் கூற வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குடும்ப தலைவர் இது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த குடும்ப தலைவர் டீ போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்தான். அந்த பையன் தூங்கிட்டு இருந்தான். அப்போல்லாம் டே கணேஷ் நேரமானது எழுந்திரிடா அப்படின்னு அவங்க அம்மா எழுப்புறாங்க. நானும் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறேன். அப்புறம் இந்த நாய் என்ன எப்போ பார்த்தாலும் ஏழுமே அவங்க பத்துக்கும் போட்டு எடுத்து வலிக்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த நாய் ஒன்று என்னடா பண்ணுச்சு, பாவம் எவ்வளோ பாஸ்ட் இருந்தால் உங்கள் காலையில் படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நான் என் மேலே பாஸ்ட் சொல்லி சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அதை போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. நான் அந்த நாயை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு விழுறான், ரொம்ப கோவப்படுறான், நேற்று சாப்பிடும் போது தடியால் அடிக்கிறான், இன்னைக்கு காலால் எட்டி உதக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அந்த நாயை அடிக்கிறேன், நான் பார்த்துருக்கேன், நானும் கண்டிக்கணும்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாப்பா சொல்லி எங்கள் ஸ்கூல்கிட்ட இருக்க தெருநாயெல்லாம் கல்லை விட்டு அடிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவன் நாய் மேலே இருக்க எப்படி கோவமாலாம் பண்ணுறான், நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் மாம்பழ மரத்தில் மாம்பழம் பறிச்சுட்டு இருக்கான். நிறைய பழம் பறிச்சு போகுதுன்னா வாடா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்காம அவன் அந்த ஒரு பழத்தை பறிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கிளை ஓரமாக இருக்குது, உடஞ்சிரும், காற்றுல விழுந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவன் கேட்காம போய் பறிக்க போகிறான். கிளை உடஞ்சிச்சு, காற்றுல விழுந்துட்டோம். அப்புறம் எல்லாருமே காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. யாருமே போய் காப்பாற்றல. அந்த நாய் ஓடி போய் காப்பாற்றி இழுத்துட்டு வந்துச்சு. அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிறாரு, அந்த நாய் இல்லைன்னா காப்பாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் அந்த பையன் எழுந்துட்டு என்னை யார் காப்பாற்றுறோம், நீங்களே காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். நாங்கள் யாரும் உன்னை காப்பாற்றலை, அந்த நாய் தான், நம்ம ஜிம்மி தான் உன்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் நம்ம ஜிம்மி தான் என்னை காப்பாற்றுச்சா அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்க அம்மா ஆமாப்பா நம்ம ஜிம்மி தான் காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை எவ்வளவோ கொடுமைப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன், எதுவுமே மனசு வச்சுக்காம என்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். குரல் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நிர்ணயம் செய்து விடல். தெளிவுரை இன்னா செய்தவரே ஒருத்தல் தண்டித்தல் என்பது அவரே நாளும்படி. நன்றி, வணக்கம்.